அந்த பொண்ணுக்கு இவரோட வாழ விருப்பம் இல்லை. சரியான டஃப் ஃபைட் தான். ஒரு 3 வருஷம் வரைக்கும் இழுத்தது. ஆனா என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அந்த சமயத்துல இவருக்கு வந்து கேன்சர்ன்னு டிடெக்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ! ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வரக்கூடாதோ அத்தனையும் வருதே! குழந்தைகள் அப்பாட்ட வந்தா சந்தோஷமா தான் இருந்தாங்க. பார்ப்பாங்க. எல்லாம் நடந்தது. ஆனா என்ன பண்ணியும் குடலில் புற்றுநோய். உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். இப்பவாவது மருத்துவ வசதி அதிகம். நெறைய கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்கு. இவர் வந்து கொஞ்சம் ஸ்மோக்கும் பண்ணுவாரு. ஓ! அதனால இவருக்கு அந்த கஷ்டமும் வேற இருந்தது. அப்புறம் ஆசன வாய் வரைக்கும் அது பரவி விட்டது. அதனால மலம் கழிக்கிறதுல கஷ்டம், ஓயாத நிக்காம அந்த மாதிரி எல்லாம் தாங்க முடியாத சிரமம் வந்தபோது நான் சொன்னேன், "தம்பி, இந்த கோர்ட்டு கேஸ வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்திருக்காதீங்க. முதல்ல போய் நீங்க உடம்ப பாருங்க. எது உன்னுடையதோ அது உன்னோட வரும். எது உன்னோடது இல்லையோ இல்லையோ உன்னோடது அது வராது. விலகித்தான் செல்லும். நீ அந்த மனப்பக்குவத்துக்கு வந்துருங்க." என்னால விட முடியலையே மேடம்னாங்க. அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினேன். அந்த பொண்ணுடைய லாயரும் பேசினாங்க. சும்மா போட்டு இழுத்துட்டே இருக்காத, பணம் பணம்ன்ட்டு அதெல்லாம் வேண்டாம். அவர் கேன்சர்ல இருக்காரு. அப்பயும் மனசு இறங்கல உங்களுக்கு? அவர் வந்து இந்த நிலைமை இருக்கிறத பார்த்தாக்கா ஹீஸ் டெர்மினலி இல்லைன்னு தெரியுது எனக்கு. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துல அவர் போயிட போறாரு. போகிற போது அவரை நீயும் நிம்மதியா கொஞ்சம் விட அப்படின்னு அவங்க லாயர் நல்ல தங்கமான லாயர் அந்த லேடி. நானும் பேசினேன். முடிச்சுக்கலாம் தம்பி, நீங்க டைவர்ஸ் கொடுக்கறதுனா கொடுத்துருங்க. ஆனா என் பேர்ல இவ்வளவு அலிகேஷன் போட்டிருக்காளே, நீ ஒரு பொண்ணை வச்சுக்கிறா, பொண்ணுக்கு தான் எல்லாம் செய்யறான்னு என்ன சொல்லியிருக்காளே அப்படின்னு இதெல்லாம் சொன்னா சொல்லியாச்சு. இப்போ நாம போடுவோம். அவ என்னென்ன உங்க மேல குற்றச்சாட்டு சொன்னாலோ அது அத்தனையும் வாபஸ் வாங்க சொல்லலாம். அப்போ அவர் சொன்னதையும் வாபஸ் வாங்க சொல்லுங்க. சரி, 2 பேரும் வாபஸ் வாங்கிக்கோங்க. குழந்தைகள் உன்னுடைய பாதுகாப்புல இருக்கட்டும். இவர் வாங்குற சம்பளத்துல இருந்து மாசம் மாசம் இவ்வளவு கொடுப்பார். அதற்கு பிறகு நேஷனல் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்கிறார். அதுல இந்த 2 குழந்தைகளோட பேர் தான் போட்டிருக்கிறார். ஸோ அதை நீ பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாருப்பா. உண்மையில அந்த கடைசி தருணங்கள்லாம் எனக்கே அவரை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கும் தெரியுமா. அதுவே வலி, தாங்க முடியாத வலி. அதுக்கு நடுவில் கோர்ட், அது ஃபேமிலி கோர்ட்டில் வந்து நிற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப பரிதாபமாக இருந்தது.